வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசன். நாளை மறுநாள் சனிக்கிழமை தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். நாளை மறுநாள் சனிக்கிழமை விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய தேய்பிறை சதுர்த்தி விரத நாளாகும். விநாயகருக்கு சிகதர் தேங்காய் உடைத்து வழிபட்டால் எல்லா சங்கடங்களும் விலகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஐப்பசி மாத தேய்பிறை சதுர்த்தி தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குறுமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற சனிக்கிழமை 8/11/2025 அன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்ற தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதமானது மாதத்தில் 2 தடவை வரும். வளர்பிறையிலே ஒரு சதுர்த்தி, தேய்பிறையிலே ஒரு சதுர்த்தி. இந்த வளர்பிறை சதுர்த்தி என்பது அமாவாசை வந்து 4வது நாள் சதுர்த்தி, 4வது திதி. தேய்பிறை என்பது பௌர்ணமி வந்து 4வது திதி. எனவே இந்த தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செய்வது எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி வாழ்வில் உயர்வுகளை தருகின்ற வகையிலே விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதும், விநாயகப் பெருமானுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விரதமாக இருந்து ஆலயங்களிலே சென்று சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது, இந்த சிதறு தேங்காய் எப்படி நாம் உடைக்கின்ற பொழுது 4 பக்கமும் சிதறுகின்றதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா சங்கடங்களும் சிதறி இறை அருள் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு சொல்லக்கூடியவர்களாக பெற்றோர்கள் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். பிள்ளைகளையும் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல பழக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வில் உயர்வுகள் கிடைப்பதற்கும் இறையருளை பூர்ணமாக கிடைப்பதற்கும் நாம் இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். நம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய கலாச்சார உடைகள், ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை, கோயிலுக்கு வேட்டி கட்டணுங்கிறதுக்காக மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, காவி வேட்டி, பட்டு என்று கட்டுறதல்ல. காவி உடுத்துவது, மஞ்சள் உடுத்துவது, சிவப்பு உடுத்துவது யார் என்றால் யோக நிலைக்கு போகின்றவர்கள், சன்னியாச நிலைக்கு போகின்றவர்கள், குடும்பம் வேணாம் என்கின்றவர்கள், குடும்ப வாழ்வு வேணாம் என்கின்றவர்கள் தான் இந்த காவி உடுத்துவது, கலரான வேஷ்டிகளை. ஏனையவர்களெல்லாம் நாம் வெள்ளை வேஷ்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.